வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நான் தயார் பண்ணுறது காமிக்கிறேங்க. மெல்லிசா எல்லா காய்கறியும் நறுக்கியிருக்கேன். என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணியிருக்கேன்னு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே டைமில் பாஸ்மதி ரைஸையும் நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு வெள்ளை மிளகுத்தூள், சோயா சாஸ், கருப்பு மிளகுத்தூள் தேவைப்படும். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சு இதில் நான் எள்ளெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நம்ம எள்ளெண்ணெய் சேர்த்துக்கணும்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எள்ளெண்ணெய் நல்லா காயணுங்க. எள்ளெண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம வற்றல் மிளகாய் சேர்த்துக்கலாம். வற்றல் மிளகாய் நல்லா பொரியணும், அது நல்லா பொரிஞ்சு அடங்கணும். இப்போ இதில் மெல்லிசா நறுக்கியிருக்க வெங்காயம் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ அது எள்ளெண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்ச எண்ணெயில் தான் நம்ம தயார் பண்ணணும். இப்போ நம்ம மெல்லிசா நறுக்கியிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த ரெசிப்பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெல்லிசாக நறுக்கியிருக்கணும். மெல்லிசாக நறுக்கினீங்கனாக்கா ரொம்ப சீக்கிரமாக வேகும் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சிலேருந்து பச்சை வடைலாம் போகணும் இல்லையா, ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில்டாக என்னோடய ப்ளாகில் கூட நான் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். நான் பொடியாக கேரட், பீன்ஸ், குடமிளகாய் நறுக்கியிருக்கேன், அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் காய்கறியை வதக்கியிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி தெளித்து இந்த காய்கறியை மூடி நல்லா வேக வச்சிடுறேன். எனக்கு காய்கறி ராவாக இருந்தால் பிடிக்காது, பச்சையாக இருந்தால் பிடிக்காது. ரொம்ப பேர் அது விரும்பி சாப்பிட்றாங்க, எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் காய்கறி வேக வச்சிடுறேன். ஏன்னா அது டைஜஷனுக்கும் நல்லது. ராவாக சாப்பிட்றதும் நல்லது, பட் எனக்கு காய்கறி வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், காய்கறி நல்லா வெந்திருக்கு. இன்னொரு முறை நல்லா வதக்கிடுறேன் கலந்து. இப்போ இந்த காய்கறியில் சோயா சாஸ், வினிகர், வெள்ளை மிளகுத்தூள், நீங்கள் கருப்பு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுறேன். நீங்கள் லைம் ஜூஸ் சேர்த்திங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை கையில் கொஞ்சமாக உதுத்து அந்த சாதத்தை காய்கறியில் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த சாதத்தில் கட்டி முட்டி இருந்தாக்கா அது அவ்வளோவா சீக்கிரமாக கலக்காது. ஸோ கையில் உதுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அருமையான ஃப்ரைட் ரைஸ் நொடியில் தயாராகிடுச்சு. இது நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு கூட கட்டி எடுத்துன்னு போகலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் டிஃபனில் ஆறி நம்ம சாப்பிட்டாக்கா கூட அந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நம்ம எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் சைட் டிஷ்ஷுன்னு சர்வ் பண்ணோன்னா நீங்கள் சிக்கன் மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியனோட நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அருமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா இந்த சாதத்தை காய்கறியில் பரட்டி எடுத்துகிட்டேன். என்னோடய ஃப்ரைட் ரைஸ் தயார். நான் இந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க மல்லித்தழை சேர்த்து நான் இது சர்வ் பண்ண போகிறேன். அது என்னோடய ஸ்டைல். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.